திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்புளித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் மகாகுருவாகிய தெய்வ சேக்கிழார் அவர்களின் குரு பூஜை அன்றைய நாள். மகா உன்னதமான நாள் இன்று. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை இயற்றிய எங்கள் சேக்கிழார் பெருமான் பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவர். சேக்கிழார் பெருமானுடைய ஒரு முன்னுரையை சொல்கிறேன். சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூரில் திருத்தொண்டர் தொகை பாடினார். அதை அடிப்படையாக வைத்து பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பிகள், 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி சாமிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்டதே திருத்தொண்டர் புராணமாகும். இந்த திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்றும் அழைக்கப்படும். ஐயா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அது என்னங்க பெரிய புராணம், அந்த பேர்லேயே எவ்வளோ நேரம் அந்த பெரிய புராணங்கிற பேருடைய சிறப்புகளை சொல்கிறதுக்கே நம்மளுக்கு நிறையா நாள் ஆகும். இப்போது இறைவன் அவருடைய சிவருமானுடைய பெருமைகளை சொன்னால் அதுக்கு பேர் சிவபுராணம்னு பேர். திருவிளையாடல் மதுரை பெருமையை சொன்னால் திருவிளையாடல் புராணம்னு பேர். முருகப்பெருமானுடைய பெருமையை சொன்னால் கந்த புராணம்னு பேர். ஆனால் அடியார்களை பற்றி சொன்னால் மட்டும் பெரிய புராணம்னு பேர். ஏன்? தொண்டர் தம்பெருமை சொல்லவும் பெரிதே. அப்படி அந்த அடியார்களுடைய பெருமையை இறைவனால் கூட அளக்க முடியாது. அன்பினால் அந்த இறைவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பினால் இறைவனை அடைந்த அந்த அடியார்களுடைய அந்த அன்பை யாருனாலையும் அளக்கவே முடியாது. அது அந்த இறைவனாலையும் முடியாது என்று காட்டியவர் நம் சேக்கிழார் பெருமான். பெரிய புராணம் என்ற அமுது 4286 பாடல்கள் உள்ளடங்கிய பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தில் 4286 பாட்டு பெரிய புராணமாக, அதில் 1256 பாட்டு இந்த ஞானசம்பந்தருக்கு மட்டுமே. ஏனென்றால் ஞானசம்பந்தர் சைவம் தழைக்க பாடுபட்டார். அதனால் அவருக்கு மட்டும் 1256 பாடல்கள் ஞானசம்பந்த சுவாமிகள் வரலாறு மட்டுமே. அதாவது 1/4 ஆஃப் த பெரிய புராணம் ஞானசம்பந்த சுவாமிகள் வரலாறு. இந்த பெரிய புராணம் தொடங்குறது எப்படி தொடங்குன்னா, சுந்தரமூர்த்தி சாமியில் கைலாயத்துக்கு வருவார். ஐராணம்ங்கிற யானையில் சுந்தரமூர்த்தி சாமியில் மோட்சம் கிடைக்கும்போது அப்படியே கைலாயத்தில் வருவார். அப்போ ஒரு முனிவர் கீழே இருந்து அவரை பார்ப்பார். சுந்தரமூர்த்தி சாமிகளை கையெடுத்து கும்பிடுவார். அந்த முனிவர் யாரையுமே கும்பிட மாட்டார், சுந்தரமூர்த்தி சாமிகளை கும்பிடுவார். உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் யாரையுமே கும்பிட மாட்டீங்களே, சிவருமானை மட்டும்தானே கும்பிடுவீங்க, என்ன இவரை கும்பிடுறீங்க? யாருங்க? இவர் தான் நம்பியாரூரரா? யாருங்க இவர்? சுந்தரமூர்த்தி சாமிகளா? யாருங்க வரலாறு சொல்லுங்கள். அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் திரும்ப பூமிக்கு அவர் வந்த வரலாற்றிலேருந்து திரும்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் அவர் திருத்தொண்டர் தொகையிலேருந்து ஒவ்வொரு அடியார்கள் வரலாறாக போய் கடைசியில் சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த பெரிய புராணம் முடிகிறப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் திரும்ப கைலாயத்துக்கு இதே காட்சி, அந்த முனிவர் பார்த்து திரும்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயத்துக்கு போகிறதோட அந்த பெரிய புராணம் முடியும். 3 இடத்துல சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறே வரும். எனவே இந்த பெரிய புராணத்திற்கு கதாநாயகன் என்று போற்றப்படுபவர் சுந்தரமூர்த்தி சாமிகள். இப்போது நம்ம சேக்கிழார் பெருமான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருடைய மாணவர்கள் யார் தெரியுமா? மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் கடல்கள். ஒருவர் நம்ம தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், இன்னொருவர் வந்தொண்டன் நாராயணன் செட்டியார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழ் தலைக்கிறதுக்கு, தமிழ் வாழ்கிறதுக்காக பாடுபட்டவர். இந்த ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, இந்த வாசுப மாணிக்கனார் நம்ம வாசுப மாணிக்கனார் நம்ம உவேசாக்காக, உவே சாமிநாத ஐயருக்காக ஒரு பிள்ளை தமிழ் பாடினார். ஒரு பாடல், ஒரு நூல் இயற்றினால் அதில் ஒரு பாட்டு, கார்காத்தார் 1000 பேர் பசிக்காக, பயிர்காத்தார் 1000 பேர் பாலர்க்காக, மார்காத்தார் 1000 பேர் வாழ்ந்த நாட்டில் மனங்காத்த தமிழ்த்தாய் எந்தன் உடமையெல்லாம் யார் காப்பார் என கேட்க ஒருவன் அம்மா நான் காப்பேன் என எழுந்தான் சுவாமிநாதன். அதாவது கார்காத்தார் 1000 பேர் மன்னர்கள் கார்காத்தார்களாம்.
பசிக்காக பயிர் காத்தார் 1000 பேர். உழவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் பசிக்குமேன்ட்டு பயிரை காத்தார்களாம். இந்த அதுக்கடுத்து பாலருக்காக மாறு காத்தார் 1000 பேர். இந்த அம்மாக்கள்லாம் வந்து பையன் வந்து பால் குடிப்பானேன்னு சொல்லிவிட்டு மார்பு வந்து தரையில் படாத மாதிரி மார்பை பாதுகாத்தார்களாம். மார்காத்தார் 1000 பேர் வாழ்ந்த நாட்டில் மனங்காத்த தமிழ்தாய், நம் மனத்தையெல்லாம் தூய்மையாக்கி காப்பாற்றும் நம் தமிழ்தாய், மனங்காத்த தமிழ்தாய், எந்த உடமையெல்லாம் யார் காப்பார் என கேட்க, என்னுடைய தமிழ் நூல்கள், என்னுடைய நூல்களை எல்லாம் யாரா காப்பான்னு கேட்க, ஒருவன் அம்மா நான் காப்பேன் என எழுந்தான் சுவாமிநாதன். அப்பேற்பட்ட சுவாமிநாத ஐயர் அவரு கூட படித்தவர் வந்தொண்டன் நாராயணன் செட்டியார். இவருக்கு பிறவியிலேயே அகக்கண் கிடையாது, கண்ணு தெரியாது, ஆனால் மனக்கண் தெரியும், ஞானக்கண் தெரியும். நம்மளுக்கு அகக்கண் தெரிஞ்சால் என்னங்க, ஞானக்கண் தெரிய மாட்டேங்குதே. சிறுமான நாமத்தை கேட்டால் கண்ணீர் வரமாட்டேங்குதே. அப்போ இந்த கண் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அவரு எவ்வளோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாராம். இருக்கும்போது ரப்புன்னு ஏதாவது ஒரு சந்தேகம்னா வந்தொண்டன் நாராயணன் செட்டியார்கிட்ட போய், நாராயணா, அந்த போன வாரம் அந்த பாட்டுக்கு ஒரு வியாக்கியானம் சொன்னோம்ல, அது என்னதுன்னு கேட்டால் வந்தொண்டன் நாராயணன் செட்டியார் அப்படியே அதை சொல்லுவாராம். அப்பேற்பட்ட தமிழறிஞர். அவருக்கு பேர் ஏன் தெரியுமா வந்தொண்டர்னு வந்துச்சு? தினமும் காலையில் விநாயகர்கிட்ட போய் 108 ஊக்கி உளுந்து கும்பிடுவாராம். அப்பா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பார்த்தார். இதுக்கப்புறம் நீ வந்தொண்டர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். வந்தொண்டனுங்கிற அந்த பட்டம் 2 பேர்த்துக்கு தான். ஒன்று நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள், இன்னொன்று நம்ம வந்தொண்டன் நாராயணன் செட்டியார். சரி, இப்போ சேக்கிழார் பெருமானுடைய வரலாற்றுக்குள் போவோம். 12ஆம் நூற்றாண்டு அனபாய சோழ சக்கரவர்த்தி அவருடைய முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் பெருமான். நம் சைவத்திலேயே 2 மிகப்பெரிய அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் சிவபக்தியில் தலைத்தவர்கள். ஒருவர் சோழ நாட்டில் அமைச்சராக இருந்த நம் சேக்கிழார் பெருமான் அருண்மொழித்தேவர்னு அவருக்கு அப்போ பேர் அமைச்சராக இருக்கும்போது. இன்னொருவர் நம் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னனின் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசக பெருந்தகை. இப்போது அந்த வந்து சேக்கிழார்னு இவர் பிறந்த குடி காஞ்சிபுர தொண்ட நாட்டில் பிறந்தார் நம்ம சேக்கிழார் பெருமான். இவர் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அவருக்கு பேர் பாலராவாயர். இவர் வந்து நல்லா பெரிய தமிழறிஞர்னால இவர் நல்லா படிச்சிருக்காருன்னொடனே அரசன் வந்து மன்னனாக மாற்றிட்டார். அனபால சோழ சக்கரவர்த்தி அமைச்சராக மாற்றி விட்டார். இவர் வந்து அடிக்கடி இந்த 63 புராணங்களை சொல்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அனபால சோழ சக்கரவர்த்தி கேட்டோன்னே, சுவாமி இது நல்ல அமைச்சரே, இது நல்ல வரலாறாக இருக்கே, இதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லையே, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதை நம்ம ஒரு நூலாக எழுதிடுங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு புராணம் ஒரு நூல்னால் எப்படி தெரியுமா, பூராமே பாட்டு தான் இருக்கும். பண்டைய காலத்து தமிழ் நூல்களில் பாடல்களை எடுத்து விட்டார். வெறும் 2 அட்டை மட்டும்தான் மிஞ்சும். அந்த காலத்தில் எல்லாமே பாட்டு தான். இந்த காலத்தில் இந்த மாதிரி அந்த மாதிரி கதையெல்லாம் அந்த மாதிரி புராணங்கள்லாம் இந்த கதையிலெல்லாம் வராது. அப்படியே லைனாக கட்டுரை மட்டும்லாம் வராது. 4 வரி பாட்டில் அப்படி பாடுவாங்க. இப்படி பாடியவர் சேக்கிழார் பெருமான். சரி, இவர் வந்து இது கேட்டாரா, உடனே வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டார். நடராஜா காலில் விழுந்தார். நடராஜா, மன்னன் இப்படி பாட சொல்கிறானே, எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஒன்றும் பாட தெரியாது, 63 வரலாறு நான் எப்படியா பாடுவேன் அப்படின்னு நம்ம சேக்கிழார் பெருமான் போய் நடராஜா காலில் விழுந்து கதற, மேலேருந்து ஒரு அசரீதி வாக்கு சொல்லிட்டு உலகெல்லாம் உலகெல்லாம் உலகெல்லாம்னு ஒரு அசரீதி வாக்கு. இது அவர் கப்புன்னு பிடிச்சிட்டார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்படியே பாடினார். கடைசி பாட்டு உலகெல்லாம்னு திரும்ப முடித்தார். இம்முல முடிந்தது. இந்த திருமுறையில் 12ஆம் திருமுறையாக இவருடைய பெரிய புராணம் வைக்கப்பட்டது. முதல் திருமுறை ஞானசம்பந்தர் பாடியது தோடுடைய செவியன். உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். தோடுடைய செவியன் தோ. திருமுறையோடைய முதல் எழுத்து என்ன? தோ. இத்து ப்ளஸ் ஓ. முடியறது இம்முல முடியுது. உலகெல்லாம்னு சேக்கிழார் பெருமான் 12ஆம் திருமுறையில் முடிக்கிறார். இம்முல முடியுது ஓ இம். ஆக மொத்தம் திருமுறைகள் ஓம்கார வடிவம் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டது. ஏங்க 2 பேர் என்ன திட்டம் போட்டால் பண்ணாங்க? எல்லாம் இந்த நடராஜா பண்ணுற வேலை. இப்படி 63 வரலாற்றையும் 9 தொகையடியார்கிற வரலாற்றையும் பாடி சேக்கிழார் பெருமானால் அருளி செய்தது பெரிய புராணமாகும்.
எனவே இந்த பெரிய புராணத்தில் எவ்வளவோ காட்சிகள். ஒரு நாள் சேக்கிழார் பெருமான் சிதம்பரம் கோயிலேருந்து அவரே தொட்டு கும்பிட்டுக்கிட்டாராம். எல்லோரும் கேட்டாங்களா, சுவாமி என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் காலம் நீங்களே தொட்டு கும்பிட்டீங்களே? ஏய், சுந்தரமூர்த்தி சாமியை கும்பிட்றதுக்கு ஒரு பிறவி கிடச்சிருக்குடா, இதுக்கு நான் வணங்குறேன்டா அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறாராம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன் வனித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சேக்கிழார் பெருமான்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னொன்று, சேக்கிழார் வைக்கிற இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்பூதியடிகள் வரலாறு. அப்பர் சாமியிலேருந்து அப்பூதியடிகள் வீட்டுக்கு போய் முன்னாடி நிற்கிறார். அப்பூதியடிகளும் சிவனடியார் வந்திருக்காருன்னு வணங்குறார். கடைசியில் நீங்கள் எதுக்காக நீங்கள் வச்சுருக்கிற தண்ணீர் பந்தரில் உங்கள் பேர் எழுதாத வேற ஒருத்தருடைய பேர் எழுதுவீங்கன்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார். இவர் தான் அப்பர் சாமின்னு அப்பூதியடிகளுக்கு தெரியாது, ஆனால் இவர் தான் அப்பூதியடிகள்னு அப்பர் சாமிக்கு தெரியும். அருமையான சஸ்பென்ஸு. இப்போ அப்பர் சாமி பேரை வேறொரு பேருன்னு சொன்னதுனால அப்பூதியடிகள் கோபமாயிடுவார். யாரை பார்த்து வேற பேருன்னு இந்த காட்சியெல்லாம் அருமையாக இருக்கும். சேக்கிழார் பெருமான் அப்படி சஸ்பென்ஸ் வச்சுருப்பார். அப்புறம் அப்பர் சாமி சொல்லுவார், நான் தான் இந்த அடியேன், நான் தான் சிவபெருமானின் அடியேன் திருநாவுக்கரசர், இந்த சின்ன பையன் நான் தான் அப்படின்னு அப்படி அந்த பணிவோடு அப்பர் சாமிகள் சொல்லுவார். அந்த பாட்டு சொல்கிறேன். திருமறையோர் அதுமொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார், பிறதுரையில் நின்றேற அருளு பெருஞ்சுலையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெரிலும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். அருமையான இருக்குங்க. அப்புறம் நம்ம ஞானசம்பந்தர் இருக்கார்ல, நம்ம ஞானசம்பந்த சாமிகளை அழுகிறப்போ இந்த பாலுக்காக அழுவார்ல 3 வயதில், அப்போ சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், ஞானசம்பந்தர் எதற்காக அழுதார் தெரியுமா? இப்போ நம்மலாம் அழுகிறோம், எதுக்காக? சுயநலத்துக்காக அழுகிறோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், வாங்கிட்டாங்கன்னு அதுக்காக அழுகிறோம், சுயநலத்துக்காக அழுகிறோம். அப்போ அழுகும்போது வாய் கூவி இருக்கும். ஆனால் ஞானசம்பந்தர் அழுகும்போது சேக்கிழார் சொல்கிறார், வேதனரி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஆனால் நம்ம ஞானசம்பந்தர் இப்போ அழுகிற போது புனிதவாய் மலர்ந்தழுதன்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்தர் சாமிகளை வரலாறு தொடங்குறப்போ இந்த பாட்டு தான் சொல்லி தொடங்குவார். புனிதவாய் ஞானசம்பந்தர் அழுகும்போது வாய் மலர்ந்தழுதாராம். நம்ம சுயநலத்துக்காக அழுகிறோம், ஞானசம்பந்தர் எதற்காக அழுதாரு தெரியுமா? வேதநெறி தலைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய, அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் சிவருமானே எல்லாரும் இப்படி துன்பக்கடலில் இருக்காங்களேன்னு இவங்கெல்லாம் மாற்றணுமே என்று ஞானசம்பந்தர் அழுதாராம். வேதநெறி தலைத்தோங்க மிகு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், எதற்காக ஞானசம்பந்தர் அழுதார்? வேதநெறி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா. சேக்கிழார் பெருமானே சரணம் சரணம். முக்கியமான விஷயம், நம்ம மீனாட்சி சுந்தரனார் இருக்கார்ல, நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவருடைய சீடராகிய நம்ம ஊவே சாமிநாத ஐயர் அவர்கிட்ட கேட்குறார், ஐயா, இப்பேற்பட்ட நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு நீங்கள் எதா பண்ணணுமே. இந்த வந்தொண்டன் நாராயணன் செட்டியார் வந்தார், குருநாதா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவங்க 2 பேர்த்துக்கும் குருநாதா, நான் எங்கள் ஊரில் சேக்கிழாருக்கு கற்கோயில் கட்டியிருக்கேன். இப்போ அந்த கற்கோயிலை சிவருமான் ஆக்கிரமித்து பண்ணிக்கிட்டார். அதில் சேக்கிழார் சந்நிதி கூட இருக்குது. சிவருமான் பார்த்தார், சேக்கிழார் இருக்காரா, அப்போ கன்ஃபார்ம் பெரிய புராணம் வரும், அப்படின்னா நான் சேக்கிழார் கூட தான் இருப்பேன்னு உட்காந்துவிட்டார். குருநாதா, நான் சேக்கிழாருக்கு எங்கள் ஊரில் கற்கோயில் கட்டியிருக்கேன், நீங்கள் ஒரு சொற்கோயில் கட்டுங்களேன். எனக்கு சொற்கோயில் தெரியாது, நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 100 பாட்டு பாடுறவரை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு 10 கம்பர்னு பேர். ஏன்னா கம்பர் 10,000 பாட்டு பாடினாராம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 1,00,000 பாட்டு பாடினாராம். அப்படின்னா ஒரு 10 கம்பர் தானே. இப்போது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடினார் சேக்கிழார் பிள்ளை தமிழ். அதில் சேக்கிழாரை பக்தி சுவைனனி சொட்ட பாடிய கவிவலவர்னு சேக்கிழார் பெருமானை புகழ்கிறார் நம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இப்பேற்பட்ட நம் குருநாதர் சேக்கிழார் பெருமானின் குருபூஜை இன்று அவருடைய குருபூஜை என்று அவரை பற்றி பேசும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. இல்லை, நான் பேசவில்லை, எனக்குள்ளே இருந்து சேக்கிழார் பேசுகிறார், ஞானசம்பந்தர் பேசுகிறார், நான் வாயை அசைக்கிறேன், நான் கருவி, அவ்வளவுதான். இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்குறத விட மற்றவங்களையும் கேட்க வச்சிங்கன்னா டபுள் மடங்கு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்.
சேக்கிழார் பெருமானியே சேக்கிழார் பெருமானியே சரணம் சரணம் சரணம். வையகமும் துயர் தீர்கவே மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை நம் குருநாதர் சேக்கிழார் பெருமான் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.